தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இனிப்பு கார வகைகளும் வந்து நம்ம வழக்கப்படி வாங்குறது வழக்கம். அப்படி இருக்கும்போது அந்த இனிப்பு கார வகைகள் வந்து சரியானதாக இருக்கிறதா, முறையாக கொடுக்குறாங்களா, அதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா முறையாக இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அதுக்குன்னு இருக்கிற கடைகள் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கிற கடைகள் போனால் குவாலிட்டியாக இருக்குது. இப்போ மற்றபடி புதுசாக முளைச்ச கடைகள், தீபாவளிக்குன்னு போடுற கடைகள் எல்லாம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றதோட எக்ஸ்பிரி டேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பிராண்டடாக கடையில் வாங்கி சாப்பிடணும். இல்லாத மக்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தீபாவளி ஃபங்க்ஷன் கூட்டம் இந்த போன வருஷம் இல்லாத இந்த வருஷம் நிறைய கூட்டம் இருக்கு. நிறைய கடையில் தான் வாங்குறாங்க. வீட்டில் யாருமே தயவுசெய்து செய்யல. ஏன்னா டைம் இல்லாதனால எல்லாருமே வெளியே தான் வாங்குறாங்க. இன்னும் சோதனை நிறைய வேணும்னு சொல்றேன். மூடி வச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணுங்க. அந்த பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணாம மூடி வைக்காம, சில இடத்துல டீசெண்டாக இலையை வச்சிருப்பாங்க, வாழை இலை வச்சு. அதனால பார்க்கும்போது அந்த வாழை இலை வச்சு மூடி வைக்கும்போது பார்க்கும்போது நமக்கு சாப்பிடும் தோணும். நிறைய பேர் வாங்குறாங்க வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றப்போ அதை செக் பண்ணி கரெக்டான குவாலிட்டியில வரணுங்கிறது முக்கியம் தான். அதனால செக் பண்றது வேணும் தான், அவசியம் தான். அவங்களும் அவங்க சைட்ல இருந்து பண்ண வேண்டியது அவங்க செக் பண்ணி இன்னுமே நமக்கு குவாலிட்டி தான் அப்படிங்கறது ஒரு அஷூரன்ஸ் இருந்தா பெட்டர். நம்மளும் பார்த்து வாங்கணும். அவங்கள மட்டுமே ஃபுல்லா சொல்ல முடியாது, நம்மளும் பார்த்து வாங்கணும். ஒரு சில கடையில பார்த்துட்டு போயிடுவாங்க, எல்லா கடையிலும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. அதனால இவங்க கடைக்காரங்கெல்லாம் பார்த்து தான் எல்லாம் மாற்றி சரியா வைக்கும். ஆரோக்கியம் இருக்காது. ஏன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது.